வெட்கக்கேடான செயல் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சாடியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளான கடந்த 24ஆம் தேதி பிறந்த 24 குழந்தைகளுக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டு தங்க மோதிரங்களை குழந்தைகளுக்கு வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாழ்வளித்த இயக்கத்தை மறந்து திமுகவில் இணைந்த OPS சுயநலத்தின் மொத்த உருவம் என விமர்சித்தார். கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் OPS செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை சர்வாதிகாரி என சொல்வதற்கு OPSக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் அருகதையும் இல்லை என சாடினார். விழுக்காடாவது சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு O பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த O பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலா புதிய கட்சி தொடங்கிவிட்டாலும் O பன்னீர்செல்வம் வேறு கட்சிக்கு சென்று விட்டதாலும் இனி அதிமுகவில் பிரிவுகள் எதுவும் இல்லை என கூறிய KP முனுசாமி, அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு சென்ற செங்கோட்டையனுக்கு நாய் பிடிக்கும் வேலை கொடுக்கப்பட்டுள்ளதாக கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். அவர் ஒருத்தர், அவர் இதே மாதிரிதான். அவர் என்ன சாதாரண ஆளு, ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, எல்லாம் வந்தாரு, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சாரு. இன்னைக்கு என்ன அவனுக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேகாவுக்கு? நீ போயிட்டு இங்க ஆளை பிடிக்கிற, உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான், நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன், வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.